வணக்கம் அன்பர்களே. வீட்டிலேயே நெய் தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி பார்ப்போம் வாங்க. பாலை நன்றாக காய்ச்சி, அதாவது பால் பொங்கி வந்தாலே போதும். அந்த பாலை அப்படியே மூடி வைத்து விடலாம். அந்த பாலில் ஆடை படர்ந்திருக்கும். அந்த பாலாடையை எடுத்து அந்த பாலாடையுடன் கொஞ்சம் பால், அதனுடன் ஒரு ஸ்பூன் தயிர் சேர்த்து வைத்து விடலாம். ரொம்ப நாள் சேர்த்து வைத்து எடுத்தால் மோரும் சுவையாக இருக்காதுங்க. அதனால் 2-3 நாள்லேயே இந்த பாலாடையை கடைந்து விடலாம். மோரும் சுவையாக இருக்கும், வெண்ணெயும் நன்றாக இருக்கும். பாலாடையுடன் கொஞ்சம் பால் சேர்ப்பது எதனாலன்னா, மோருக்காக பால் சேர்க்கறது. மோர் வேணுங்கிறவங்க பால் சேர்த்து கொஞ்சம் தயிர் சேர்த்து வச்சுக்கலாம். நெய் மட்டும் எடுப்பதாக இருந்தால் பால் சேர்க்க தேவையில்லை. இதேபோல் 3 நாள் சேர்த்த பாலாடை தாங்க இது. இந்த பாலாடையை மத்தாலையும் கடையலாம், மிக்சிலையும் அடித்து வெண்ணெய் எடுக்கலாம். இது மாதிரி மிஷின் வைத்தும் வெண்ணெயை சுலபமாக கடைந்தெடுக்கலாம். ஐஸ் தண்ணீர் ஊற்றி கடைந்தால் நன்றாக வெண்ணெய் திரண்டு மேலே வரும். இது காலை நேரத்தில் தான் வெண்ணெய் எடுக்க வேண்டும். இந்த வெண்ணெயை ஐஸ் தண்ணீரில் போட்டு நன்றாக சுத்தம் செய்து தண்ணீரை வடிகட்டி எடுத்து விடுங்கள். பாருங்க, வெண்ணெய் எவ்வளவு வெள்ளையாகவும் நிறைவாகவும் இருக்கிறது. காரணம், இது எருமை மாட்டுப்பால். இதுவே பசுமாட்டு பாலாக இருந்தால் மஞ்சளாக இருக்கும். இந்த வெண்ணெயை அடுப்பில் சிம்மில் வைத்து நன்றாக கொதிக்க விட்டு, அந்த கொதிப்பு கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி வரும் நேரத்தில் கருகப்பிள்ளை அல்லது முருங்கைக்கீரை போட்டு இறக்கி விடுங்கள். நல்ல சுவையான, சுத்தமான, எந்த கலப்படமும் இல்லாத நெய் தயார். நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள். வீட்டிலேயே கமகம வாசனையுடன் நெய் தயாரிக்கலாம். செய்து பாருங்கள். ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே அன்பர்களே, இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.